ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓலாமா பிளாட்ஃபார்ம்னா என்ன, ஸோ அதோட யூஸ் கேஸ் என்ன, அதை எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஹலோ எவ்ரிவன், ஐ ஆம் அப்துல் ரஹீம், யுவர் ஏஐ கோச். ஸோ இந்த மாதிரி டெக் அண்ட் ஏஐ இன்ஃபர்மேஷன்லாம் நீங்களும் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓலாமானா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பிளாட்ஃபார்ம் டு ரன் த ஓப்பன் சோர்ஸ் மாடல் லோக்கலி. அதாவது நம்ம ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடலில் இந்த ஓலாமா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் மூலயமா நம்ம லோக்கல் சிஸ்டம், அதாவது லேப்டாப்லேயே ஈஸியாக ரன் பண்ணிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் தெரியணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் நான் சொல்கிற அந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களால் இன்டிகிரேட் பண்ண முடியும். ஸோ இதை நான் ஏன் பண்ணணும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ் நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். ஸோ 2 பெர்ஸ்பெக்டிவில் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டெக் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா, நம்ம ஏஐயோட பேசிக் ஓப்பன் சோர்ஸ் மாடலில் நம்ம எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கிறதுக்கு ஓலாமா பிளாட்ஃபார்ம் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது, பட் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்டு பிளாட்ஃபார்ம்னு சொல்லலாம். இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஓப்பன் சோர்ஸ் மாடல்லாம் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இது ஒரு ஸ்டார்டிங்காக இருக்கும் ஏஐயோட. நீங்கள் ஒரு டெக்கி பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இதோட அட்வான்ஸ் வெர்ஷனாக பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் மாடலையே நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ தட் இப்போ நம்ம சாட் ஜிபிடி, ஜெமினிலாம் பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஸோ அது ஒரு யூஸ் கேஸாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு டெக்னாலஜி நான் ஒரு டெக் பீப்புளெலாம் கிடையாது. எனக்கு இது எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம சாட் ஜிபிடி, ஜெமினிலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் இன் ஃப்யூச்சர் அவங்க அதெல்லாம் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல வாய்ப்பு இருக்குது. கன்சிடர் லைக் ஜியோவை கூட கன்சிடர் பண்ணிக்கோங்க. நம்ம இனிஷியலாக அவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்தாங்க. நம்ம எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்க பே பண்ண அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்மளால் அதை லைக் பண்ணி தான் ஆனோம். அதே மாதிரி இங்கே சாட் ஜிபிடி, ஜெமினிலையும் ஃபியூச்சரில் ஆகலாம். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் மாடல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஈஸியாக இந்த பிளாட்ஃபார்மை இன்டிகிரேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் யூஸ் கேசஸ். ஸோ இது எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அதில் ஓலாமா டவுன்லோட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டத்துக்கு எதாப்பில் மேக் ஓஎஸ், லினக்ஸ் அண்ட் விண்டோஸ் எது வச்சுருக்கீங்களோ அதுக்கு எதாப்பில் வச்சுக்கோங்க. நான் விண்டோஸ் வச்சுருக்கேன். ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 to 1.5 GB கிட்ட இருக்கும். ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது லேட்டஸ்ட் வெர்ஷன் ஓலாமா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ்லாம் கிடையாது. நம்ம ஃபுல்லாக டெர்மினலில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் க்ரியேட் பண்ணணும்னா அதுக்கும் ஒரு பேசிக் கோடிங் நாலேஜ் தெரிஞ்சு நம்ம அதை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ உள்ள அப்டேட்டில் இவங்களே இந்த மாதிரி ஒரு சாட் ஜிபிடி மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாக சில மாடல்ஸ் அவங்க காமிப்பாங்க. நம்ம இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இங்கே நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதை நம்ம எப்படி பண்ணணும், எப்படி டவுன்லோட் பண்ணணும், என்னென்ன மாடல்ஸ் நம்ம வச்சுருக்கோன்னு செக் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸாக அந்த ஓலாமா பிளாட்ஃபார்ம் போய்க்கோங்க. இங்கே மாடல்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் போட்டிருப்பாங்க. ஸோ உள்ளே கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த இடத்துல ஓலாமா ரன் அப்புறம் அந்த மாடல் நேம் போட்டு இருக்குல்ல. ஸோ இதை நம்ம காப்பி பண்ணி நம்ம டெர்மினலில் ரன் பண்ணோம் அப்படின்னா இதை இந்த மாடலில் நம்ம புல் பண்ணிக்கலாம். ஸோ புல் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை, இந்த மாடலில் நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி, நம்ம லோக்கல் சிஸ்டத்துக்கு டவுன்லோட் பண்ணுற மாதிரி அப்படிங்கிறத அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு மாடல் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா இதோட சைஸ் பார்க்கணும். அதனால தான் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சைஸ் 24 GB அந்த மாதிரிலாம் இருக்குல்ல. ஸோ உங்களோட சிஸ்டத்தில் அந்த ஸ்டோரேஜ் இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு பே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ரெண்டாவது நம்மளோட டேட்டா செக்யூராக இருக்கும். ஏன்னா நம்ம லோக்கல் மாடல் தான், லைக் லோக்கலாக மாடலை நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ தட் டேட்டா செக்யூராக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அதுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் பண்ணனாலும் இது சூட்டபுளாக இருக்கும். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம செலக்ட் பண்ணுற மாடல் ப்ரீ ட்ரெயின்டு மாடல் டிபெண்ட்ஸ் ஆன் நிறைய மாடல் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் பெருசாக இருக்கும்.
அதை வந்து நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் வந்து ஸ்டோரேஜ் இஷ்யூ அண்ட் ஜிபியூ கான்ஃபிகரேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த மாடல் ரன் ஆகிற லேட்டன்சி வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். இப்போ நான் வச்சுருக்க லேப்பில் வந்து ஜிபியூ கான்ஃபிகரேஷன் கிடையாது. ஸோ தட் நான் வந்து லைட்டான ஒரு மாடல் தான் எடுக்க முடியும், பேராமீட்டர் கம்மியான ஒரு மாடல் தான் எடுக்க முடியும். ஸோ தட் ஒரு 2GB 3GB அந்த மாதிரி. இப்போ உங்கள் இதில் வந்து ஒரு ஜிபியூ கான்ஃபிகரேஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து லைக் ஓரளவுக்கு பெரிய மாடல் எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வந்து டிஸ்அட்வான்டேஜ். பட் வந்து நீங்கள் இதை நல்லா லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து லோக்கலாக மட்டும் ரன் பண்ணாமல் லைக் உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஏற்றாப்புல நீங்கள் மாடலை ட்ரெயின் பண்ணி நீங்கள் ஒரு சர்வர் வாங்கி அதில் நீங்கள் ஹோஸ்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கோடிங் மூலயமா நம்ம எப்படி இந்த லோக்கல் மாடலில் ஃபைன் டியூன் பண்ணுறது, அதை எப்படி நம்ம இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து அடுத்த லெவல் இருக்கும். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இது வந்து பேசிக்காக எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் மாடல் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த மாடலோட சைஸ் பார்த்துக்கணும். அது பார்த்துட்டு நம்ம சிஸ்டத்தோட கான்ஃபிகரேஷனுக்கு சூட்டபுளாக இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா லாமா 2 மாடல் தான் வந்து இது பண்ணியிருக்கேன். பிகாஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா 3.8GB தான் சைஸு. ஸோ என்னோடய சிஸ்டத்துக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே வந்து என்னோட அப்ளிகேஷனுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறனால இதை நான் ஃபஸ்ட் ரன் பண்ணுறேன். அதோட இது நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறனால நான் இந்த மாடல் ரன் பண்ணி காமிக்கிறேன் எப்படிங்கிறது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க உங்கள் இதெல்லாம். ஸோ உங்கள் சிஸ்டத்தில் கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதில் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய கமெண்ட் ஓலாமா அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்திங் இந்த மாதிரி வரும் அதோட கமெண்ட்ஸ்லாம். ஸோ நீங்கள் இதுலேருந்து என்னென்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓலாமா வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படிங்கிறத அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓலாமா லிஸ்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா நான் என்னென்ன மாடல்ஸ்லாம் வச்சுருக்கேன். இப்போ இஃப் இன்கேஸ் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் வாட்டி பண்ணுறீங்கன்னா இதில் உங்களுக்கு எதுவுமே காமிக்காது. பிகாஸ் நீங்கள் எந்த ஒரு மாடலுமே இன்ஸ்டால் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ ஓலாமா லிஸ்ட் அப்படின்னு போடுறதோட கமாண்டோட இது வந்து எந்தெந்த மாடல்ஸ்லாம் நம்ம வந்து புல் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு மாடலை நம்ம உள்ளே புல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த வெப்சைட்டில் உங்கள் மாடலுக்கான நேம் இருக்குங்களா, அந்த நேமை காப்பி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஓலாமா ரன் லாமா 2 அப்படின்னு வரும். இதை காப்பி பண்ணி ஜஸ்ட் உங்கள் டெர்மினலில் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, ஓலாமா ரன் அப்படிங்கிறது கமெண்ட். அது பக்கத்தில் நீங்கள் எந்த மாடல் நீங்கள் புல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத அதை போட்டால் போதும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் லாமா 2 மாடல் வந்து புல் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி இந்த கமெண்ட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். பிகாஸ் இதை வந்து நம்ம இன்டர்நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணுறனால எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour எடுத்துச்சு. ஸோ அதை ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் ரன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி சென்ட் அ மெசேஜ் அப்படின்னு வரும். ஸோ நான் வந்து ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அது வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்ருக்கு பாருங்கள். இது ஏன்னா இது வந்து 3.5GB லைக் லாமாங்கிறது வந்து ஒரு கம்மியான டேட்டாஸ் வச்சு ட்ரெயின் பண்ண மாடல்ஸ் தான். ஸோ தட் குயிக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. இதுவே நீங்கள் பெரிய லெவல் மாடல்லாம் போகிறீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ எகெயின் நான் கொஸ்டின் கேட்டால் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன மாடல்ஸ்லாம் நீங்கள் இதுக்குள்ளே இன்டெகிரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஓலாமா ரன் அப்படின்னு போட்டு நீங்கள் அந்த மாடல் நேம் போட்டிங்கன்னா புல் பண்ணிக்கும். பட் நம்ம இங்கே கமெண்ட் ப்ராம்ப்டில் தான் பண்ணணும் அப்படின்னா இல்லை. இப்போ ஓலாமா வந்து புதுசாக ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. இந்த இதை யூஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த மாடலை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு தெரியும் லாமா 2 அப்படிங்கிற மாடல் இங்கே அப்பியர் ஆகிருக்கும். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இது இருக்காது. ஏன்னா வந்து நம்ம என்னென்ன மாடல்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் இங்கே அப்பியர் ஆகும். இது நான் வந்து நான் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே மெசேஜ் பண்ணி நான் இப்போ ChatGPT இன்டர்ஃபேஸ் மாதிரி நான் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நான் ஏதாவது கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னாலுமே இது சொல்லும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட் இஸ் லாமா 2 அப்படிங்கிறத கேட்குறேன். ஸோ அது வந்து அதோட ப்ரீ-ட்ரெயின்டு நாலேஜை வச்சு இதை ஆன்சர் பண்ணும். டெவலப்டு பை மெட்டாஐ. லாமாங்கிற மாடல் வந்து மெட்டாஐயாக டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி அது இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட லோக்கல் ஃபைல்ஸ்லையும் அப்லோட் பண்ணியும் நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது.
இப்போ என்னோட இதில் வந்து ஜிபியூ கான்ஃபிகரேஷன் இல்லைனால லேட் ஆகுது. லைக் உங்கள்கிட்ட ஜிபியூ கான்ஃபிகரேஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா இது இன்னும் ஆன்சர் வந்து கொஞ்சம் குயிக்காகவே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து புதுசாக இப்போ வந்து ஒரு இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா மாடல்ஸில் க்ளவுட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த க்ளவுட் அப்படிங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னா இட்ஸ் சிமிலர் டு நம்ம சாட் ஜிபிடி இன்டர்ஃபேஸ் மாதிரி தான். நம்ம எந்த ஒரு மாடலையும் வந்து நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் புல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க ஓலாமா அவங்க க்ளவுடில் வந்து அவங்க மாடல் போட்டு வச்சுட்டாங்க. பட் நம்ம சாட் ஜிபிடியில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி நம்ம இந்த பிளாட்ஃபார்மில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த இன்டர்ஃபேஸ் இருக்குல்ல இதில் நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எவ்வளோ பெரிய மாடலாக இருந்தாலுமே நம்மளால் ரன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜிபிடி மாடலே ரன் பண்ண முடியும். நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் இந்த இது ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளவுடை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் போட்டிருக்கு. ஸோ நான் பாருங்கள் ஜிபிடின்னு ஒரு மாடல் இருக்குல்ல அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன் உள்ள. ஸோ இப்போ இந்த க்ளவுட் மாடல்லாம் ரன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் இந்த இன்டர்ஃபேஸில் போனீங்க அப்படின்னா இதிலே சில க்ளவுட் மாடல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் இப்போது வாட் இஸ் ஜிபிடி ஓஎஸ் அப்படின்னு கேட்குறேன். ஸோ இது என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம க்ளவுட் மாடல் யூஸ் பண்ணும்போது இது வந்து இன்டர்நெட்லேருந்து தான் எடுத்துக்கொண்டு வரும். ஏன்னா இந்த மாடல் வந்து நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் இல்லை, இது வந்து அவங்களோட க்ளவுடில் தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இங்கே வந்து உங்களோட டேட்டாவெல்லாம் செக்யூராக இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். நம்ம இதை வந்து ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மாடல் இருக்குது, நம்ம ஒரு பெரிய மாடல் நமக்கு தேவைப்படுது, ஃப்ரீயாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாடலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா பண்ணிக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இதில் உள்ள மாடல்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய மாடல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு இங்கே போய் மாடல் என்ன மாடல் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஓலாமா ரன் அந்த மாடல் நேம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓலாமா ரன் ஜெமினி 3 ஃப்ளாஷ் ப்ரிவ்யூ க்ளவுட். ஸோ இதுதான் கமாண்ட், இது வந்து அந்த மாடலோட நேம். இதை வந்து நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் ரன் பண்ணிங்க அப்படின்னா நான் வேணால் ரன் பண்ணி காமிக்கிறேன். காப்பி. இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நம்ம ஆல்ரெடி ரன் பண்ணி வச்சுருந்தோம்ல, இதை நம்ம இந்த சேட்டை என் பண்ணுறதுக்கு /பாய் கொடுத்தீங்க அப்படின்னா எண்ட் ஆயிரும். ஸோ அகெயின் நான் இப்போ இந்த இதை வந்து ரன் பண்ணுறேன். பாருங்கள் புல்லிங் மேனிஃபெஸ்ட் அப்படின்னு வருது. இது வந்து பாருங்கள் 367 பில்லியன் பேராமீட்டர்னால ட்ரெயின் ஆகிருக்க டேட்டா. பட் ஸ்டில் நமக்கு ஏன் குயிக்காக ரன் ஆகுது அப்படின்னா நம்ம லோக்கலில் வந்து இந்த டேட்டா வந்து இந்த லோக்கலில் வந்து இந்த மாடலில் வந்து நம்ம புல் பண்ணல, ஜஸ்ட்டு க்ளவுட்லேருந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இந்த இன்டர்ஃபேஸ் போயிட்டு நீங்கள் இப்போ போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணோம், ஜெமினி தானே, ஜெமினி மாடல் நம்ம இன்டர்கிரேட் பண்ணது வந்துருச்சு கரெக்டாக. இதை கிளிக் பண்ணி இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக ஒரு ரீகேப் மாதிரி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஓலாமா மாடல் இன்ஸ்டால் பண்ணி அதை செட்டப் பண்ணிவிட்டு அந்த மாடல் வந்து எப்படி செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன மாடல் வச்சுருக்குங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுறதுக்கு ஓலாமா அப்படிங்கிறது கமெண்ட் கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து ஓலாமா லிஸ்ட் அப்படின்னு செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன மாடல்ஸ்லாம் நம்ம புல் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ பாருங்கள் /பாய் கொடுத்துட்டு நம்ம அகெயின் ஓலாமா லிஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் இப்போது மொத்தம் 4 மாடல், நம்ம 2 மாடல் உள்ளே ஒன்று பண்ணோம், எகெயின் கமெண்ட் ப்ராம்ப்டில் ஒன்று பண்ணோம் கரெக்டாக. ஸோ 4 மாடல் வந்துருச்சு. இந்த இது மூணாவது நீங்கள் மாடல் புல் பண்ணோம் அப்படின்னா ஓலாமா ரன் மாடல் நேம் கொடுத்தீங்கன்னா அது வந்து நம்ம மாடலில் உள்ளே வந்து இன்ஸ்டால் ஆயிரும். இஃப் இன்கேஸ் க்ளவுட் மாடல் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணுற அந்த இது கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி வந்து இந்த ஓலாமா மாடலில் போயிட்டு க்ளவுட் மாடல் ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுக்கு சைன்இன் ஆப்ஷன் கேட்கும். ஓகேங்களா? அந்த சைன்இனை கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டு அங்கே கனெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதை கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் க்ளவுட் மாடல் ஒர்க் ஆகும். ஸோ அதை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அப்படி நம்ம சைன்இன் பண்ணலன்னா க்ளவுட் மாடல் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் நம்ம வந்து லோக்கலாக புல் பண்ணுற மாடல் ஒர்க் ஆகும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. க்ளவுட் மாடல் நீங்கள் பண்ணணும்னா இங்கே சைன்இன் ஒரு ஆப்ஷன் காமிங்க, அதை கிளிக் பண்ணி ஜஸ்ட்டு உள்ளே போய் சைன்இன் பண்ணி
கனெக்ட் கொடுத்தா போதும், ஒர்க் ஆயிரும். ஸோ இப்போ வந்து ஓலாமா பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டோம். ஸோ இதோட அட்வான்ஸ்ட், அதாவது இப்போ இந்த ஓலாமா மாடல் நம்ம அப்ளிகேஷனில் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது, அது கோடிங் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான செப்பரேட் வீடியோ மேக் பண்ணுறேன். அதாவது ஏபி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஏபி கான்செப்ட் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம பார்ட் 2 வந்து ஓலாமாக்கு போடணுமா வேணாமா அப்படிங்கிறது உங்கள் ரெஸ்பான்ஸ் பொறுத்து தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த லெவல் நீங்கள் பண்ணணும், அப்ளிகேஷன் எப்படி இன்டெகிரேட் பண்ணுறது அப்படிலாம் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் உங்கள் கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. தென் உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.